கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் உள்ள MMC Play and Kids ஸ்கூல் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட விஜய் வசந்த் MP குழந்தைகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இந்த பள்ளியின் 5ஆம் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார். குழந்தைகள் என்ன ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும், அது இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஹோப்பை கொடுத்துருக்குறாங்க. அது இந்த இதுலேயே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து சேஸ் யுவர் ட்ரீம்னுவாங்க. அதே போல் உங்கள் கனவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதற்கு இது முதல் படியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப சூப்பராக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இருந்தாங்க. இப்போதைக்கு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 4th வரைக்கும் வந்திருக்கேன். கூடிய விரைவில் நீங்கள் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புன்னுவாங்க. அதே மாதிரி கரெக்டாக வழியில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. மேலும் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கண்டிப்பாக மாவட்டத்தின் சிறந்த பள்ளியாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். முன்னதாக பள்ளிக்கு வருகை தந்த விஜய் வசந்த் MPக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் குளச்சல் நகர்மன்ற தலைவர் நசீர், குளச்சல் நகர தலைவர் சந்திரசேகர், பள்ளி தாளாளர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் செம்பொன்விளை பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட விஜய் வசந்த் MP 100ஆண்டு விழா மலரை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அரசு பள்ளி 100ஆண்டு விழா கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது படிப்பு எவ்வளவு முக்கியம், அதே போல கலைத்துறையிலும் விளையாட்டு துறையிலும் பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டிய ஒரு தருணம் இது. எப்பவுமே அவங்கள முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ்ல கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் பண்ணுங்க. வின் பண்றாங்களோ இல்லையோ அவங்க டேலண்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை அந்த இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நம்ம எல்லாம் துணையாக இருக்க வேண்டும். இப்போ இருக்கிற அந்த இன்ஸ்டா மோகத்துல இருக்கும்போது நிறைய ரீல்ஸ் போட்டு இப்போ குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க பெற்றோர்கள் ரீல்ஸ் பண்ண சொல்லில கொண்டு வராங்க. அது தவறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதை அது மட்டுமே ஒரு இதா இல்லாமல் படிப்பிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று இந்த சொல்லிக்கிறோம். மேலும் இந்த பள்ளிக்காக 2 வகுப்பறைகளும் ஒரு ஸ்டேஜ் வேணும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கார்கள். அது கண்டிப்பாக அதை பார்த்து அதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பேன் இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன்.